ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம்மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மசாலா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதனோடையே ஒரு சூப் ஐட்டமும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நூடுல்ஸ் செய்ய தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்துக்குங்க. கேபேஜ், கேரட், கேப்சிகம், ஆனியன் இதெல்லாம் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பேனில் தண்ணி எடுத்துருக்க. கொஞ்சமாக தண்ணி நல்லா கொதித்த உடனே அதனோட நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நானும் நூடுல்ஸ் ஃபுல்லாக இதனோட ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி கொதித்த பிறகு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம சூப் அந்த தண்ணியை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ நூடுல்ஸில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஒட்டாத இருக்கிறதுக்காக. கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. இப்போ நூடுல்ஸ் எல்லாம் நல்லா வெந்தாச்சு. அதை ஃபில்டர் பண்ணிடலாம். அந்த தண்ணியை அப்படியே வச்சுக்குங்க. அதில் தான் நம்ம சூப் செய்யணும். பாருங்கள், நூடுல்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதனோட ஆனியனை ஆட் பண்ணுறேன். ஆனியனை இந்த ஆயிலில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. நூடுல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ஈவினிங் செய்யணும் பசங்க வரும்போதுன்னா ஆஃப்டர்நூனே அதை வேக வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேப்சிகம், கேபேஜ் எல்லாமே நீளமாக கட் பண்ணிக்கிங்க. நூடுல்ஸ்க்கு அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேபேஜ், இதையும் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடர் 1.25 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட், பெப்பர் கொஞ்சமாக. இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த காயில் இறங்கணும். அதனால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்போ அந்த மசாலா எல்லாமே அந்த காய்கறியில் நல்லா இறங்கியாச்சு. இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நூடுல்ஸை இதனோட ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸை நான் வடித்த உடனேவே ஒரு 2 பிளேட்ஸில் ஆற வச்சுட்டேன். ஏன்னா சூட்டில் கலர்றோம் இல்லைங்களா, உடனே கலரும் போது நூடுல்ஸ் உடைய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம ஆயில் ஆட் பண்ணதுனால ஒட்டாது. இருந்தாலும் சூட்லேயே கலரும் போது உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு கலருங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸோட மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த நூடுல்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கீழே தங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மேலே. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ சாஸ் 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா வினிகரும் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். இப்போ இதனோட கொத்தமல்லி தூவிக்கலாம். ஆல்ரெடி நான் மேலே தூவியிருக்கேன் பாருங்கள். இப்போ சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் இல்லாதவங்க நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், கேப்சிகம் சும்மா 1/2 பீஸ் அளவுக்கு இருந்தால் போதும். அதெல்லாம் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், காயெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயாச்சு. இப்போ நூடுல்ஸ் ஃபில்டர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நூடுல்ஸ் வேகும் போதே நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். அதனால் நான் சால்ட் இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதனோட இப்போ சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு கொதி விட்டு இறக்குங்க. பாருங்கள், மசாலா நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. 5 மினிட்ஸில் நூடுல்ஸ் செஞ்சிடலாம். அதே மாதிரி சூப் பாருங்கள், 2 மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாம். இந்த 2 ரெசிபியும் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.